இன்றைக்கி இந்த கேட் க்ரோஷேட் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி வந்து 15 செயின்ஸ் வந்து பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் செயின் விட்டுட்டு 7 சிங்கிள் க்ரோஷேட்ஸ் வந்து பண்ணணும். ஸோ இந்த 7 சிங்கிள் க்ரோஷேட்ஸ் நம்மளோட கேட்டோட டெய்லாக வந்து ஒர்க் பண்ணும். ஸோ இதை வந்து பண்ணி முடிச்சுட்டு நம்ம இப்போது ஹாஃப் ஆஃப் த பாடி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி 3 செயின்ஸ் அண்ட் தென் 3 ட்ரிபிள் க்ரோஷேட்ஸ் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து 3 ட்ரிபிள் க்ரோஷேட்ஸ் வந்து பண்ணணும். இது வந்து பண்ணிவிட்டு 2 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷேட்ஸ் வந்து பண்ணணும். ஸோ 2 டபுள் க்ரோஷேட்ஸ் பண்ணிவிட்டு 1 சிங்கிள் க்ரோஷேட் அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து 1 ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இந்த ஸ்லிப் ஸ்டிச் வந்து நம்மளோட கேட்டோட நெக்காக வந்து ஒர்க் பண்ணும். இந்த நெக்கில் தான் நம்ம வந்து நம்மளோட ஹெட்டை வந்து இன்சர்ட் பண்ணி பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து 3 செயின்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அந்த ஹோலில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுவோம்ல, 3 டபுள் க்ரோஷேட்ஸ் வந்து பண்ணிவிட்டு 3 செயின்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டபுள் க்ரோஷேட் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி 2 லைன்ஸ் வந்து தெரியும். ஸோ அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணால் நம்மளோட கேட்டோட இயர் வந்து ரெடி ஆகிடும். சேம் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணணும். 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷேட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து 3 செயின்ஸ் வந்து பண்ணணும். ஸோ இப்போ 2 டைம்ஸ் பண்ணோம்ல, இந்த மாதிரி வந்து 2 லைன்ஸ் வந்து தெரியும். ஸோ அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணால் இன்னொரு இயர் வந்து ரெடி ஆகிடும். அண்ட் பண்ண ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும். 3 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷேட்ஸ் வந்து பண்ணிவிட்டு 3 செயின்ஸ் அண்ட் தென் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ நம்மளோட கேட்டோட ஹெட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்ம பண்ண ப்ராசஸ் அப்படியே வந்து கீழேருந்து வந்து பண்ணுவோம். பண்ணால் நம்மளோட கேட் வந்து ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.